காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பதவிக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற புதிய அறிவிப்புக்கு நிர்வாகிகளிடையே எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஜனநாயக முறைப்படி அனைவருக்கும் வாய்ப்பளிக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த கட்சியின் மாநில தலைவர் செல்வபெருந்தகை விளக்கமளித்துள்ளார். காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பதவிக்கு விண்ணப்பம் செய்ய வரும் ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் அளித்திருக்கிறது மாநில தலைமை. தற்போதுள்ள 72 மாவட்ட தலைவர்களில் பலர் இந்த நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றனர். விண்ணப்பத்திற்கு 5000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக கூறியுள்ள அவர்கள் இது தொடர்பான ஆன்லைன் கூட்டத்தையும் புறக்கணித்துள்ளனர். தங்களது பணிகளை அங்கீகரிக்க மாநில தலைமை முன்வரவில்லை என தேசிய தலைமைக்கு கடிதம் எழுத இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த புதிய நடைமுறை ஏற்கனவே மாநில செயற்குழு கூட்டத்திலேயே விவாதிக்கப்பட்டது என்றும் தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயே பணிகளை மேற்கொள்வதாகவும் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். தகுதியான நபர்கள் இருந்தால் அவர்களை நியமிக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறையாக வைத்து தகுதியில்லாத மற்ற வகைகளில் தகுதியில்லாத ஒருவரை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 50 வயதுக்கு மேலையும் 60 வயதுக்கும் உட்பட்டவும் மேற்பட்ட தலைவர்களையும் நியமிக்கலாம் என்று அதுல நாங்க ஒரு ஆலோசனை சொன்னோம். அதை அகில இந்திய காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. இதுல தகுதியான மாவட்ட தலைவர்கள் எல்லோருமே மீண்டும் அவர்கள் முறையாக பணியாற்றுகிறார்கள், பணியாற்றக்கூடியவர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள். இதுல யாருக்கும் வருத்தம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய மாநில தலைவர் செல்வபெருந்தகை, இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மையினருக்கு 50% வாய்ப்பு அளித்து காங்கிரஸ் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சில பேர் தகுதி உள்ளவர்கள் எல்லாம் உதாசீனப்படுத்துவதும் புறந்தள்ளுவதுமாக காலங்காலமாக ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுக்கு தகுதி உள்ளது, எங்களை பரிசீலிக்கவில்லை, எங்களுக்கு அந்த வாய்ப்பே தரவில்லை என்று. அப்படி யாருக்கும் உழைப்பவர்கள், இந்த கட்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் யாரையும் விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில இதை ஒரு அமுக்கமா செய்யாம வெளிப்படை தன்மையோடு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். புதிய ரத்தங்களை பாய்ச்சுவோம், புதிய ரத்தங்களை எடுத்துக்கொண்டு வருவோம், புதிய பொறுப்பாளர்கள் வருவார்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் இந்த நடைமுறையை எதிர்ப்பார்கள் என கூறியுள்ள செல்வபெருந்தகை, தேசிய தலைமையே புதிய மாவட்ட தலைவர்களை அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.